திருப்பாவை 25வது பாசுரம் ஆண்டாள் பாடியது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார். இந்த கண்ணன் என்ன செய்தான் அப்படின்னா, சிறையிலே தேவகியின் மைந்தனாக பிறந்தான். அதே இரவிலே கோகுலத்திலே உள்ள யசோதையின் மகனாக மறைந்து வளர்ந்தார். ஒரே ராத்திரியில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இது. பிறக்கிறது ஒரு இடம், வளர்றது ஒரு இடம். ஆனால் கம்சன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தங்கை பிள்ளை பெற்று வைத்திருக்கிறாள்னு கொட்டன் வெட்டுறதுக்காக போகிறான். ஆனால் கண்ணன் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் கம்சனுக்கு தெரியுது இவனை மறைத்து வளர்க்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தரிக்கிலனாதல் அவனால் பொறுத்து கொள்ளவே முடியல. நான் அவனை கொல்லுவதற்கு எவ்வளவு காலம் நான் காத்து கொண்டிருந்தேன். அவனால் எனக்கு அழிவு என்று தெரிந்த பிறகு அவனை நான் விட்டு வைப்பது கொஞ்சம் கூட சரியல்ல அப்படின்னு அவனை கண்ணனை எப்போது காண்பது, எப்போது கண்ணனை கொல்வது என்ற எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய அந்த கம்சன் மனம் பொறுத்து கொள்ளாமல் உன்னை கொல்ல வேண்டும் என்பதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் உண்டோ, எப்படிப்பட்ட அரக்கர்கள் எல்லாம் உண்டோ, பூதகியிலேருந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு ஒரு ஆளை அமர்த்தியதிலே இருந்து இறுதி வரைக்கும் என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் செய்தான். ஆனால் அத்தனை வழிகளையும் ஒன்றுமில்லாமல் செய்த கண்ணபெருமானே, நீ கம்சனின் வயிற்றில் எப்படி இருந்த தெரியுமா? கொழுந்து விட்டு எரியும் ஒரு நெருப்பை போல நீ இருந்தாய். அப்படியே வயிற்றுக்குள்ள நெருப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எப்படி பீதியோடு இருப்பானோ அந்த மாதிரி கம்சன் தான் வாழும் காலம் அவ்வளவும் ஒரு பீதியோடையே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி நீ உன்னுடைய பகைவனாகிய கம்சனிடத்திலே இருக்கிற. ஆனால் எங்ககிட்ட எப்படி இருக்க தெரியுமா? பெரும் கருணையுமாய் பேரன்புமாய் இருக்கிற. எங்கள் மேலே நீ வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் கருணைக்கும் எல்லையே இல்லை. உன்னை நீ வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் எண்ணத்தை நிறைவேற்றினால் மகாலட்சுமியே விரும்பக்கூடிய உன் செல்வத்தையும் உன் வீர பராக்கிரமத்தையும் நாங்கள் பாடி எங்களுடைய வருத்தமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அடைவோம் என்று அந்த பெண்கள் பாடுவதைப் போல ஆண்டாள் பாடியிருக்கிறார். அடுத்து நாம் பார்ப்பது திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல். பூதங்கள் தோறு நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெரும் துறையுரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து எங்கண் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசக பெருமான் பாடுகிறார். சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான் சிவபெருமான். பூதங்கள் தோறு நின்றாய் எனின், அப்படிதான் உன்னை எல்லா ஞானியர்களும் சொல்றாங்க. பஞ்சபூதங்களாக நீ இருக்கிறாயாம். பிறப்பும் இறப்பும் உனக்கு கிடையாது. என்றென்றும் நிலைபேறு உடையவன் நீ.
நீ எந்த இடத்திலேயும் பிறந்ததாகவும் வளர்ந்ததாகவும் எந்த குறிப்புமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீ பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலைபேருடையவன் என்பதையெல்லாம் உணர்ந்தவர்கள் உன்னை எண்ணி பாடுகிறார்கள், உன்னுடைய பேரன்பிலே ஆடுகிறார்கள். நாங்கள் உன்னை நேரில் சந்தித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா, அவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் தேடி தேடி பார்க்கிறோம். காதால் எதையும் கேட்டு அறிய முடியவில்லை. ஏனென்றால் சிவபெருமானை உள்ளத்தினுள்ளாக மட்டுமே காண முடியும். அவனுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது, தானாகவே தோன்றியவன் அல்லவா அவன். அதனால் உன்னை பற்றி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்களே தவிர உன்னை பற்றி முழுமையாக எங்களால் கேட்டு அறிய முடியவில்லை. எங்கள் சிந்தனைக்கும் எட்டாதவனாக அல்லவா நீ இருக்கிறாய். எங்களால் உன்னை சிந்தித்து பார்க்கவே முடியவில்லை. அந்த சிந்தனையின் முடிவுக்குள் உன்னை எங்களால் பார்க்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட எங்களுடைய சிந்தனைகளையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய என் பெருமானே, எங்கள் கண்முன் தோன்றி உன்னுடைய திருக்காட்சியை வழங்குவாயாக. அப்படி நீ வழங்கினால் எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கிவிடுமே. எனவே என் பெருமானே, நீ எங்களை அடிமையாக ஏற்றுக்கொள். எங்கள் கண்முன்னே நீ தோன்று, எங்கள் குற்றங்களையெல்லாம் நீக்கி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஐயா என்று சிவபெருமானை நோக்கி மணிவாசக பெருமான் பாடுகிறார். வாழ்க, வாழ்த்துகள், நன்றி.